ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான். பொங்கல் வருது. ஸோ, அதுக்கு வந்து சாரி எடுக்கிற மாரி வந்து ஒரு சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே அண்ட் 4th அண்ட் 5th மீஷோல வந்து ஆஃபர் வந்து வரும். மறக்காம அந்த சான்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டக்கூடிய கிராண்டான சாரீஸ் பற்றின ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 1 இல்லை 2 இல்லை, மோர் தேன் 15 சாரீஸ் நான் உங்களுக்கு ரிவ்யூக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 550லேருந்து 650 700 வரைக்குமே வேரி ஆகும். ரொம்ப கிராண்டான சாரீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா சாரீஸோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படி என்னடா சாரி இன்னைக்கு காமிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப யோசிக்காத. எல்லாமே பனாரசி கோரா சில்க் சாரீஸ். ரொம்ப ரிச் அண்ட் கார்ஜியஸான சாரீஸுங்க. நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, டெம்பிள்ஸ்க்கு, கிராண்டான ஃபங்க்ஷன்ஸுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்னு ஒரு சின்ன ஹிண்ட் வந்து கொடுத்துட்றேன். எஸ், ஆஸ் யூஷுவல் வந்து என்ன பாடி டைப்புக்கு என்ன மாதிரியான சாரீஸ் வந்து சூட் ஆகுங்கிறத சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். இந்த அழகான சாரீஸ்க்கு ரிவ்யூ மட்டும் சொன்னால் போதுமா? இதுக்கு எப்படி ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு நிறைய காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய காமனான கேள்வி, இந்த மாதிரி சாரீஸை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் என்டர் இன்டு த வீடியோ, என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தென் ஸ்டார்ட் டு வாட்ச் மை சேனல். நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோன்ட் வேஸ்ட் அவர் டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. போகலாமா? வாங்க. ஸோ வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஃபர்ஸ்ட் சாரீ இந்த க்ரீன் வித் பிங்க் பிக் பார்டர் சாரியோட ரிவ்யூ தான். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சாரியோட பாடி பார்ட். இது டூயல் கலர்னால ஷேடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். கலர் வந்து என்ன கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர். நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீ. இதுதான் எக்ஸாக்ட் கலர். நல்ல குவாலிட்டியான சாரீ. செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்கிறதுனால எதுவும் புல் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ செல்ஃப் எம்போஸ் டிசைன் ஆல் ஓவர் த பாடி இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பேட்டர்னில் வந்து சாரியில் வந்து நல்ல ஒரு பிக் பார்டர்ஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. சாரியோட ஒரு சைடில் நல்ல பிக் பார்டருங்கிறது வந்திருக்கும். நான் வந்து இந்த சாரியை பிக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இந்த பார்டர் தான். அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர். இது வந்து அனதர் ஒன் சைடு ஆஃப் த சாரீ. பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு பிங்க் கலர். இது வந்து குட்டி பார்டரில் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் டிசைன் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக பிங்க் ஷேடு வர்ற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் டிசைன். ஒரு சைடு வந்து நல்ல பிக் பார்டர் வர்ற மாதிரி இருக்கும் ப்ளவுஸில். இது வந்து அனதர் ஒன் சைடு வந்து குட்டி பார்டர் வர்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது ப்ளவுஸ் டிசைன். பல்லுவை பொறுத்த அளவுக்கு குட்டி பல்லு வித் கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பல்லு. ஸோ பை யூஸிங் திஸ் நெட் யூ கேன் டிசைன் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளவுசஸ். எந்த மாதிரி வேணால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நெட்டுமே நல்லா நிறையவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பல்லு டிசைன். பல்லுவில் ஒரு சைடு வந்து லாங் பார்டர், இன்னொரு சைடு வந்து என்னென்னா குட்டி பார்டருங்கிறது கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பியூட்டிஃபுல் சாரீ. இந்த எல்லோக்கு வந்து அழகான ஒரு கான்ட்ராஸ்டாக பிங்க் கலர் பிக் பார்டர் வந்து சாரீ. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பாடி பார்ட். கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எல்லோ கலர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் பாதி பார்ட்டாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாரீ. ஹாஃப் ஆஃப் த சாரீ வந்து இந்த டிசைன்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு குட்டி கான்ட்ராஸ்ட் பார்டர். இவ்வளோ தான் வந்து குட்டி பார்டர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் செல்ஃப் எம்போஸ்டு டிசைன். டூயல் கலர்னால கலருங்கிறது வேரி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மீதி ஹாஃப் ஆஃப் த சாரீ ஃபுல்லாக லோட்டஸ் டிசைனில் வந்து கான்ட்ராஸ்ட் பிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரிச் அண்ட் ட்ரெடிஷ்னல் சாரீ. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு சாரீ.
ஸோ இதுதான் வந்து குட்டி பல்லு தான் கொடுத்துருப்பாங்க. பல்லுல இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த டிசைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீதி ஹாஃப்ல இந்த மாதிரி ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த சாரி வந்து யாருக்கு நல்லா சூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க, இல்லை மீடியம் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் உள்ளவங்க சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் ஃபேராக வந்து இருக்கிறீங்க. அகெயின் நீங்கள் இந்த கலர் போகும்போது அவ்வளோ எடுப்பாக தெரியாது. மாம்பழ எல்லோன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லோவை ட்ரை பண்ணுறத விட உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப சூட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்கின் உள்ளவங்க ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி நீங்கள் போகும்போது அது ரொம்ப அழகாக சூட் ஆகும். எஸ்பெஷலி இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலர் வரும்போது அது ரொம்ப ஹைலைட்டிவாக உங்களுக்கு இருக்கும். இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பியூட்டிஃபுல் சாரியோட ப்ளவுஸ் டிசைன் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் எல்லோ வந்திருக்கும். நான் சும்மா சின்ன வந்து என்னென்னா ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் மட்டும் வச்சுருக்கேன். ஹேண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பார்டர் ஒர்க் வந்து என்னென்னா, இது ஒரு பெரிய பார்டர் ஒர்க் சாரிங்கிறதுனால ஃபுல்லும் வந்து என்ன அப்படின்னா ஸ்லீவ்ஸுக்கு அந்த பிங்க் கலரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ட்ரெடிஷ்னல் சாரிங்கிறதுனால வர எந்த டிசைனுமே நான் வந்து மேட்ச் பண்ணலாம் இந்த சாரிக்கு. இந்த சாரி வியர் பண்ணியிருக்கும் போது எடுத்திருந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை நான் ஆட் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும் இதோட ஹோல் லுக். ரொம்ப அழகான ஒரு கலர். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் சாரியோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாரி. இதை ஒன்று மட்டும் நான் வந்து டேரெக்டாக வந்து ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதோட ப்ரைஸ் வந்து 1200. ஆக்சுவலி வந்து என்னென்னா, டிபார்ட்மெண்ட்டில் செட் சாரி அப்படின்னு வந்து ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எடுப்போம். இந்த வருஷம் வந்து ஒரு க்ரீன் கலரில் சாரி எடுத்திருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து எங்கள் 2 பேருக்கும் பிடிக்கல. நானும் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சாரியில் வந்து ஒரு ஸ்வீட் மெமரியும் வந்து எனக்கு இருக்குது. ஐ மிஸ் யூ லில்லி. ஸோ இந்த ப்ளேஸில் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா லாங் பல்லுவாக தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு டல்லாக தெரிஞ்சாலும் இது வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பல்லு. ஸோ பல்லுக்கு கீழே கொடுத்துருக்க ஹைலைட்டே என்னென்னா டசில்ஸ் தாங்க. ரொம்ப அழகான ஒரு சாரி. பாடி பார்ட் ஆஃப் த சாரி நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்டாக இன்னொரு வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் சைட் ஆஃப் த பார்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன் சைடு ஆஃப் த சாரி தி வில் கிவன் திஸ் பார்டர் ஒர்க். குட்டியாக ஒரு பார்டர் ஒர்க் இருக்கும். அங்கங்கே வந்து என்னென்னா இது எல்லாமே செல்ஃப் இம்போஸ்டு டிசைன்ஸ். அங்கங்கே வந்து ஒரு மாங்காய் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்ல சரி பிரிண்டட் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சம்திங் நாங்கள் வாங்கினோம். ஒரு சைடு வந்து கொஞ்சம் பிக் பார்டர்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ப்ளூக்கு ஸ்கை ப்ளூக்கு ஆப்போசிட்டான கான்ட்ராஸ்டான ப்ளூ கலர் என்னோட மோஸ்ட் ஃபேவரைட். இது கோரா மஸ்லின்ல அனதர் ஒன் டைப். இந்த சாரி எஸ்பெஷலி எல்லா ஸ்கின் டோன் பீப்புளுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் ஜல் கலர் தான், பட் நீங்கள் பிரைட்டாக ஜுவல்ஸ் போடும்போது இன்னும் அழகாக தெரியுவீங்க. நெக் பேட்டர்னில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, குட்டி குட்டியான ஒரு பீட் ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸை பொறுத்த அளவுக்கும் சாரியில் இருந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி பப் ஸ்லீவ் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. நான் சைடில் என்னோடய பிக்சர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த சாரியோட ரெஃபரன்ஸ் பிக்சர் இதில் நாங்கள் எங்கள் 2 பேரோட ரெஃபரன்ஸ் பிக்சருமே ஆட் பண்ணியிருப்பேன். This is Lally. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான ஒரு டெம்பிள் பார்டர் சாரியோட ரிவ்யூ தான். ஸோ சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்கிறது வந்திருக்கும். சாரியோட ஒரு சைடு பார்டரில் வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு மாங்காய் டிசைன் வித் கான்ட்ராஸ்ட் பிளாக் கலர். யாருக்கு தாங்க இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்காது? ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒரு கலர். அண்ட் அனதர் ஒன் சைடு இந்த மாதிரி டெம்பிள் பார்டர் ஒர்க்குங்கிறது கொடுத்துருப்பாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் காம்பினேஷன். அனதர் ஒன் சைடு ஆஃப் த சாரியில் வந்து என்னென்னா ஒரு குட்டி பார்டர் மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரி. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து யாருக்கு அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா பிரைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
சில சாரீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு, நமக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரீ கட்டும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிரைட்டாக இருக்கிறவங்க கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல் சாரியோட ப்ளவுஸ் டிசைன் நான் இப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் வந்து என்னென்னா ஒரு கோல்டன் அண்ட் பிளாக் கலர் மிக்ஸ் ஆன ஒரு லேஸ் ஒர்க் மட்டும்தான் கொடுத்தேன். ஸ்லீவ் டிசைனை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனுக்கு நம்ம அவங்க கொடுத்துருக்கிற ப்ளவுஸ் இல்லாமல் ஒரு பியோர் பிளாக் ப்ரொக்கேடோட இல்லை ஆரி ஒர்க்கு இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ப்ளவுஸோட பேரப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். பியோர் பிளாக்கோட நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட ரெஃபரன்ஸுமே இன்னுமே நல்லா இருக்கும். நாம் பார்க்க போகிறது இந்த ஆரஞ்ச் வித் பிங்க் மிக்ஸ்டு சாரியோட ரிவ்யூ தான், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட பல்லு பார்ட். அங்கங்கே ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் வந்து ஒரு குட்டி பார்டர் மட்டும்தான் வந்து இன்னும் கொடுத்துருப்பாங்க. பல்லு பார்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப சின்ன பல்லு தான். பார்டரில் இந்த மாதிரியான டிசைன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 சைடுமே சேம் சைஸ் ஈக்குவல் குட்டி சைஸ் நார்மல் பார்டர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. சாரியோட பாடி பார்ட் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபுல்லாக வந்து என்னென்னா செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்ஸு தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் மிக்ஸ்டு கலர். இதுக்கு வந்து பார்டர் ஒர்க் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு குட்டி பார்டர் ஒர்க், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி பார்டர் ஒர்க். அங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிசைன்ஸ் ட்ரையாங்கிளில் ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் காம்பினேஷன். ஒரு சின்ன டிப்பு வந்து நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கலர் டோன் வந்து இட் சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் ஆஃப் பீப்புள். நீங்கள் ஃபேராக இருந்தாலும் சரி, இல்லை பிளாக்காக இருந்தாலும் சரி, இல்லை மீடியம் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் டோன்லேருந்து ஒரு ஷேடு வந்து இது உங்களை ஜாஸ்தியாக நல்லா பிரைட்டாக காட்டக்கூடிய சாரீ. மஸ்ட் ஹாவ் கலர் காம்பினேஷன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இது வந்து இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நல்ல பிரைட்டாக எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு சாரீ இது. எஸ்பெஷலி இது எப்போ சூட் ஆகும் அப்படின்னா மார்னிங் ஏதாவது ஒரு முகூர்த்தத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்க, ஸ்டேஜஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பியூட்டிஃபுல் சாரீக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. பட் நான் இதோட வியர் பண்ண மாட்டேன், ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு தான் வியர் பண்ணுவேன். இதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேஸ் ஒர்க் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது, அந்த எடுப்பாகவும் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிசைன் நீங்களுமே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் டிசைன்ஸில் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க டிசைனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கான்ட்ராஸ்ட்டாக லேஸ் டிசைன்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ லேஸ் டிசைன் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பியோர் கோல்டனாக செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வாஷ் பண்ணால் அது வந்து ஒரு 2 டைம்ஸ் கூட வர மாட்டேங்குது. இந்த மாதிரி கலர் லேசஸ் நம்ம வைக்கும்போது நம்ம வாஷ் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வந்து வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிக் பார்டர் வர்ற மாதிரி அதே ஆரஞ்சு வித் பிங்க்கில் வந்து இந்த சாரீ வந்து இருக்கும். இதோட ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன், இது வந்து மஸ்ட் ஹாவ் கலர் காம்பினேஷன் அப்படின்ட்டு. இதே இதில் என்கிட்ட 3 சாரீஸ் வந்து இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து காமிக்கிறேன். இது செகண்ட் சாரீ இல்லைங்களா. இதில் செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிரைட் கலருங்க. ஒரு சைடோட சாரியில் வந்து நல்லா பெரிய பார்டர்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்கும். கான்ட்ராஸ்டான ஒரு பிங்க் கலர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லாவே பெருசாக இருக்கும் பார்டர், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் என்னென்னா பார்டர் கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து டல்லாக இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு சைடு பார்டரில் வந்து குட்டி பார்டர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சாரியை நான் இன்னுமே வந்து ஒரு வாட்டி கூட வியர் பண்ணலை, ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணலை. இதுதான் இதோட ப்ளவுஸ் டிசைன். ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிற சாரீஸ் எல்லாமே நான் வியர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதோட ப்ளவுஸ் டிசைன். அங்கங்கே வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரோஸ் ஃப்ளார் வந்து இருந்த மாதிரியான ஒரு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சைடு பார்டரில் வந்து பிக் பார்டர் ஒர்க்குங்கிறது வரும், அனதர் ஒன் சைடு வந்து குட்டி பார்டர் ஒர்க்குங்கிறது வருங்க. நம்ம ப்ளவுஸ் டிசைன் என்ன பார்த்தோமோ அதே தான் இதோட முந்தியிலேயே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்து ரோஸ் ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க பிங்க் கலர். நம்ம நல்லா ஸ்டைலிஷாக ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரியோட ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ்
நம்ம ஒரு சாரியை எடுத்துட்டோம் அதுக்கு உடனே வந்து ஏதாவது ஸ்டிச் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போவுமே எல்லா ப்ளவுஸஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் சில இதெல்லாம் ஃபிட் வந்து கரெக்டாக வராது. ஸோ இந்த சாரிக்கு நான் இதோட பேரப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னோடய ஐடியா வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இதோட ப்ளவுஸ் டிசைன்ஸ். ரொம்ப அழகாக ஆப்டாக வந்து இருந்தது. பார்க்க போகிறது இந்த டிசைன் தான். அதே ஆரஞ்சு வித் பிங்க் ஷேடில் இது 3வது சாரி. வாங்க இதோட நம்ம டிசைன்ஸையுமே பார்த்துடலாம். ஸோ சாரி ஃபுல்லாக செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் செக்டு பேட்டர்னில் அங்கங்கே ஃப்ளார் இருந்த மாதிரி இருக்கும். பார்டர் ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு குட்டியான ஈக்குவல் சைஸ் பார்டர் அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த சாரீஸ். இந்த மாதிரி மேங்கோ ஒர்க் வந்த மாதிரி இருக்கும். அங்கங்கே பார்டர் ஒர்க் இல்லாமல் கண்டினியூஸ் பார்டர் ஒர்க் வந்து வித் கோல்டன் பார்டர். கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர்ஸ் வந்து இருக்குன்னா பிங்க் கலருங்கிறது இருக்கும். இதோட ரிச்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ரிச் பல்லு. ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும் பல்லு டிசைன்ஸ், பட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதோட பார்டர் ஒர்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல் சாரிக்கு நான் ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஒரு பைப்பிங் ஒர்க் தான் வந்து வச்சுருக்கிறேன். ஸ்லீவ்ஸை பொறுத்தளவுக்கு அதோட பார்டர் ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான ஸ்லீவ்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஏன் வந்து ஒரே கலரில் வந்து 3 சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட கம்பேரிசன் அண்ட் டிஃப்ரென்சஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். சில சாரீஸை வந்து நாம் ரொம்ப வந்து ப்ரெஷியஸாக வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை ப்ரெஷியஸாக ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கட்டுவேன். டிஃப்ரென்சஸ்ன்னு பார்க்கும்போது நான் சொல்கிறேனே என்ன அப்படின்னா, இந்த சாரியோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் 550க்கே வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் சீப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சது. இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மைனஸ்னு பார்க்கும்போது இந்த பார்டர் வந்து கொஞ்சம் வந்து என்னென்னா டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சாரி வந்து நம்ம ஃப்ளீட்டை வந்து எப்படி செட் பண்ணுறோமோ அப்படியே இருந்ததுங்க. கொஞ்சம் வந்து என்னென்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நம்ம அதிகமாக காசு போடும்போது இப்போ வந்து இது 700 இல்லை 750 தெரியல. அந்த ரேஞ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் இதோட கிளாத் வந்து கொஞ்சம் லேசாக ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இந்த சாரியை ஃப்ளீட் செட் பண்ணும்போது அப்படியே இருந்ததுங்க. இந்த இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் லேசாக அந்த சில்க் மாதிரியான ஒரு ஓரியன்டட் கிளாத்தாக இருக்கும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். கோரா மஸ்லின்லேயே நம்ம விலை ஜாஸ்தியாக போகும்போது கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லோ பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கிளாத்துங்கிறது ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750 700 சம்திங் வந்திருப்போம். இந்த 3லையுமே எது பெஸ்ட்டு நான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன் அப்படின்னா பாடியை பொறுத்தளவுக்கு 3 சாரிலேயும் ஒரே மாதிரி தான். பட் பார்டர் ஒர்க்கை பார்க்கும்போது இது நல்ல ரிச்சாக இருந்தது, கிராண்டாக இருந்தது. இது கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நம்ம வியர் பண்ணலாம். ஸோ இந்த சாரியை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த சாரியை பார்க்கும்போது இதுவுமே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்தது. இதுவுமே 650 700 ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். பட் டிசைன் வந்து என்ன அங்கங்கே இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சூட் ஆகுற மாதிரி இருக்கும். நாம பார்க்க போகிறது ஒரு அக்வா க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டாக, அதாவது சத்துலான கான்ட்ராஸ்டான பிங்க் கலர் சாரியோட ரிவ்யூ தான். வாங்க கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சட்டிலான ஒரு கலர் காம்பினேஷன். இது கொஞ்சம் வந்து என்னென்னா கொஞ்சம் டல்லாக தான் உங்களை காமிக்கும். மற்ற எல்லாமே கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக காமிக்கிற மாதிரியான ஒரு ஷேட்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் என்னென்னா டல்லாக இருந்த மாதிரி இருக்கும் கலர். பட் ரொம்ப சட்டிலான கலர், என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட். ஸோ பார்டரோட ஒரு பார்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவுமே ஒரு 550 ரேஞ்சில் தான் நான் எடுத்தேன். அதனால தான் வந்து பார்டர் ஒர்க் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருக்குது. பட் சாரி வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்னொரு சைடு வந்து பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. தான் இதோட பல்லு பார்ட் ரொம்ப சட்டிலான கான்ட்ராஸ்ட்டுங்க. யாருக்கு தான் பிடிக்காது இந்த கான்ட்ராஸ்ட் இல்லைங்களா? உங்களுக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியான பல்லு மட்டும்தான், பட் ரொம்ப மைல்டாக இருக்கும். இதோட ப்ளவுஸ் டிசைன் வந்து இதுதான் இதோட ப்ளவுஸ் டிசைன். நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணலை, பிகாஸ் வந்து அவ்வளோவா எடுப்பாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியலை. அதனால் இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டேன். பதிலாக நான் இந்த வந்து என்னென்னா ப்ளவுஸோட வந்து
பிளெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகா வந்து என்னென்னா மேட்ச் ஆயிருந்தது. எப்போவுமே ஒரு ஞாபகம் வச்சுருக்கோங்க, சாரி ரொம்ப டல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். இதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரியோட ரெஃபரன்ஸ் பிக்சர் நாம் இப்போ பார்க்கலாம். எஸ், இதுதான் ரெஃபரன்ஸ் பிக்சர். ஜஸ்ட் நான் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸோடு வந்து பேரப் பண்ணி காமிச்சிருப்பேன். டல் கலர் சாரி இருக்கும்போது இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நாம் இந்த யூனிக்கான சாரியோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். பீகாக் கலர்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் சாரியிலையும் பீகாக் கலர்னு சொன்னால் யாருக்கு பிடிக்காதுங்க? ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இதோட ரிவ்யூ பார்த்துடலாம். பாடி ஃபுல்லாக செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். டூயல் கலர் டோன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு சைடு ஆஃப் த சாரியில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குட்டி வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. இது பார்டர்லெஸ் சாரின்னு தான் நம்ம ஆக்சுவலி சொல்லணும். அவ்வளோ அளவுக்கு தின் பார்டர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இன்னொரு சைடு ஆஃப் த சாரி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்டர்லெஸ் தான், குட்டியாக ஒரு பார்டர் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து என்னென்னா பீகாக் டிசைன். இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் இந்த சாரி வந்து இருக்கும். ஏன்னா இது பீக் பாயிண்டில் வந்து இருந்தது. பட் இதை வந்து ட்ராபேக்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பீகாக் டிசைனுங்கிறது ஒன்று கொஞ்சம் மேலே போயிருக்கணும், இல்லை கீழே வந்து இதை தள்ளி வச்சுருக்கணும். இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால பெரிய பார்டர் வச்சா மட்டும்தான் இதோட அந்த பியூட்டிங்கிறதே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ யங்ஸ்டர்ஸ், எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கட்டும்போது என்ன ட்ரே பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து வைக்க மாட்டோம், ஒரு ஜானுக்கு மேலே வைக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் மைனஸாக இருந்தது. பட் வந்து ஹாஃபாக தெரிகிற மாதிரி வச்சு தான் கட்டினேன். பட் ரொம்ப அழகாக தான் இருந்தது. இந்த சாரிக்கு அவங்க கான்ட்ராஸ்டான ஒரு பல்லு தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரிச் பல்லு, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ளவுஸ் டிசைனும் இதே பேட்டர்ன் தான். நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பிகாஸ் இந்த ப்ளவுஸை வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதோட வந்து என்னென்னா டாசல்ஸ் கொடுத்தது தான் இதோட ரிச்னஸ் இன்னுமே அழகாச்சு. இது வந்து ஒரு ரிச் பல்லுன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருந்தது. எப்போவுமே வந்து ஒரு சின்ன டிப்பாக கூட இதை நீங்கள் வச்சுக்கோங்க. சாரி ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை பார்டர்லெஸ் சாரி அப்படின்னா கண்ணை மூடிட்டு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸு நீங்கள் போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போகும்போது அது ரொம்ப அழகாக எலிவேட்டிவாக தெரியும் உங்களோட சாரியோட லுக் வந்து. இதுதான் இதோட ப்ளவுஸ் டிசைன். நான் இதுக்கு வந்து என்னென்னா சூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து என்னென்னா ஒரு பீகாக் டிசைன் வந்த மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக இந்த சாரிக்கு இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து கோரா மஸ்லினில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்த்துடலாம். அது எல்லாமே 650க்கு மேலே அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 550 ரேஞ்சில் வந்து கிடைச்சது. ஸோ வாங்க இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அது ஃபுல்லாக செல்ஃப் எம்போஸ்டு டிசைன். லோ பட்ஜெட் சாரி, இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஹையாக போடுறோம், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் வரும்போது கொஞ்சம் கட்டுறதுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும். அதாவது சாஃப்டாக தான் இருக்குது, பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும். அது மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஹையாக போட போட டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும், ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், சாஃப்ட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் இதோட டிஃப்ரென்சஸ். ஸோ இது தான் வந்து பாடி பார்ட். இந்த மாதிரி ஒரு எல்லோ பார்த்துக்கோங்க. இதுதான் எக்ஸாக்ட் கலர். தென் சாரியோட ஒரு பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லாங், அதாவது மீடியம் சைஸ் பார்டர்னு தான் சொல்லணும். பார்த்துக்கோங்க, ஒரு ஜான் கூட இல்லை. அதில் ஒரு செக்டு பேட்டர்ன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு பீகாக் டிசைன் வர்ற மாதிரி இருக்கும். இது அனதர் ஒன் சைட் ஆஃப் த சாரி. அதில் வந்து என்னென்னா ஒரு குட்டி பார்டர் ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து நாங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 4 பேர் வந்து கேங்காக நாங்கள் வந்து எடுத்தது. எஸ்பெஷலி இது யாருக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து என்னென்னா மீடியம் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான், இந்த எல்லோங்கிறது ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோவா சூட் ஆகாது. ஸோ கொஞ்சம் அதை நீங்கள் பார்த்து வந்து கிராப் பண்ணிக்கோங்க. பல்லுவை பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ், நல்லா ரிச்சான ஒரு மீடியம் சைஸ் பல்லு தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், மற்ற பல்லுவை விட இது கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டசில்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருந்தாங்க. 550க்கு இது ஒர்த்தான் கேட்டிங்களா? டபுள் ஒர்த். நான் நிறைய சாரீஸ் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி வந்து காதி காட்டன், லினன் காட்டன், தென் மல்மல் காட்டன்,
சாஃப்ட் சில்க் சாரீஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் கோரா மஸ்லின் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் வாங்கின எல்லா சாரீஸுமே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல் சாரியோட ப்ளவுஸ் டிசைன், அதுக்கு நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பைப்பிங் கொடுத்துருந்தேன். ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 மினிமம் ஆகுது. ஸோ இந்த 350ல் நான் ஏன் வந்து இந்த கோல்டன் கலர் லேஸ் வந்து எனேபிள் பண்ணலை அப்படின்னா, ஒரு 2 வாஷ்லேயே அதோட கலர்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகி போகுது. ஸோ கம்பேர்ட் டு லேஸ் ஒர்க் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாம் லேஸ் ஒர்க் போகும்போது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, ரொம்ப எலகண்ட்டான ஒரு லுக்கும் வருது. கண்டிப்பாக உங்களோட ப்ளவுசஸில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணால் அப்படின்னா கொஞ்சம் மணி வந்து சேவ் பண்ணலாம். எல்லா ப்ளவுஸோடையும் நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான காட்டன் சாரீஸ்க்கெலாம் இது ரொம்ப அழகாக வந்து போகுதுங்க. டெய்லி வியர் யூஸஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி பாம் வச்சே நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகுங்க. அதே டிசைனில் இது ஒரு ப்ளூ கலர், நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் கலர். என்னோடய க்ளோஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ப்ளூனா போதும் எனக்கு, நான் கண்ணை மூடிட்டு என்ன டிசைன் இருந்தாலும் வாங்கிடுவேன். பட் இப்படி ஒரு ப்ளூ கலருங்கிறது மஸ்ட் ஹேவ் கலர் காம்பினேஷன் உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான கலர் அப்படின்னு. கீழே கொடுத்துருக்க டசில்ஸ் ஒர்க் ஆகட்டும், கலர் காம்பினேஷன்ஸ் ஆகட்டும், இது வந்து ரொம்ப அழகாக போகும். என்னோட மோஸ்ட் ஃபேவரேட்னு கேட்டிங்கன்னா அது இந்த சாரீ தாங்க. ரொம்ப அழகான ஒரு செல்ஃப் எம்போஸ்டு டிசைன். கலர் வந்து இதுதான். நல்ல ஒரு ராயல் ப்ளூவும் ஒரு நேவி ப்ளூவும் வந்து மிக்சடான ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி டல் கலர் கட்டும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் எவ்வளோ அழகாக எடுத்து காமிக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் சொன்னேன் இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்னு. ஒரு சாரி நம்ம ட்ரே பண்ணும்போது அது நம்மளோட ஸ்கின் டோனை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி காமிக்கும் போது மட்டும்தான் அந்த சாரியோட அழகும் தெரியும், நம்மளோட அழகும் தெரியும். ஸோ இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு சைடு வந்து நார்மல் பார்டர், அதாவது கொஞ்சம் குட்டியும் இல்லாமல் கொஞ்சம் பெருசும் இல்லாமல் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பார்டர் ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பர்பிள் கலர் ஷேடு வந்த மாதிரி இருக்கும். எஸ், ப்ளூவையும் பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு பர்பிள் கலரே கிடைக்குது. அதுதான் இந்த ப்ளவுஸ் டிசைனில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப அழகான ஒன்று. ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ட்ரெடிஷ்னல் பப் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணுறேன். இதோட பியூட்டியை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சட்டிலான கலர் காம்பினேஷனுங்க. ரொம்ப அழகான ஒரு எல்லாச்சி க்ரீனுக்கு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு கலர். அதாவது இது வந்து ராமர் க்ரீனும் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான கலர். இந்த கலர் வந்து 2 பேருக்குமே சூட் ஆகுங்க. எல்லாருக்குமே இது பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு. காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாச்சி க்ரீன் கலர். அதாவது ஒரு செடி வந்து துளிர் விடும்போது ஜெர்மினேஷன்னு சொல்லுவோம். அந்த கலரை பார்க்கும்போது எவ்வளோ பிரைட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்ம இதை கட்டும்போது அவ்வளோ பிரைட்டாக இருந்ததுங்க. இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து சூட்டபுளாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் டோனை விட ஒரு ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டக்கூடிய ஒரு கலர். இதை தாராளமாக எல்லாருமே பிக் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கலர் காம்பினேஷன். அதுக்கு சட்டிலான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. டசில்ஸ் ஒர்க் இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. ப்ளூ டிசைன், க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் யாருக்கு தாங்க பிடிக்காது? அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இது. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கலர். இப்போ தான் கரெக்டாக வந்து கேப்சர் ஆகுது கேமராவில். எஸ், இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து பர்சனலி இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்குங்க. சட்டிலான ப்ளவுஸ் டிசைனுக்கு வந்து ஒரு அழகான லேஸ் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைனர் லேஸ் ஒர்க் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணாலே அந்த ஹோல் ப்ளவுஸோட லுக்கே வந்து சேஞ்ச் ஆகுது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு க்ரீனில் ப்ளூ ஷேடுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு கலர். ஸோ இந்த 3 சாரியில் எது என்னோட பெஸ்ட்டு சாரி, எதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். சாரியை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு 3 பாயிண்ட்டை வந்து நம்மளோட மைண்டில் வந்து வச்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் வெயிட். அதாவது நம்ம என்னென்னா ஷார்ட்டாக இருக்குமா இல்லை வந்து ஹைட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா உங்களோட ஸ்கின் கலருங்கிறது பார்க்கணும்.
தேர்ட் ஒன் வந்து ஃபேட் ஆர் லீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேட்டான ஒரு பாடி டைப்பில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டின், ஜார்ஜட் இல்லை ஒரு ஒர்க் வச்ச டிசைனர் சாரீஸ். இந்த மாதிரி நீங்கள் போகும்போது என்னவா தெரிவிங்க அப்படின்னா ரொம்ப லீனாக தெரிவிங்க. அதாவது ஃபேப்ரிக் வந்து முடன்னு இல்லாமல் நல்ல ஃப்ளூயியாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணு. இதே இது லீனாக இருக்கிற பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீ இல்லை வந்து என்னென்னா காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக் டைப்ஸை வந்து சூஸ் பண்ணு. செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து நல்லா டால் பீப்புள்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பெரிய பெரிய பார்டர்ஸ் வச்ச ஒர்க் வந்து சூஸ் பண்ணும்போது ஷார்ட்டாக தெரிவிங்க. இதே இது ஷார்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா குட்டி பார்டர்ஸ் இருக்கிற மாதிரியான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணு. தேர்ட் பாயிண்ட்டு ஸ்கின் கலர். நான் ஸ்கின் டோன் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் க்ளூஸ் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நல்லா ஃபேர் ஸ்கின் டோன்னு இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ப்ளூ கலர், பிளாக் கலர் இல்லை பிங்க் வித் ஆரஞ்ச் டோன் இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாக தெரிவிங்க. டோன்ட் சூஸ் வித் அ பேஸ்டல் கலர். பேஸ்டல் கலருங்கிறது நம்மளை கொஞ்சம் டல்லாக காமிக்கிற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கலர் ஒரு மஸ்டர்ட் எல்லோவாக சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வைன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நல்ல பாட்டில் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இதே இது வந்து என்னென்னா பர்பிள் கலருமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கலரெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரிவிங்க. அப்போது மீடியமாக இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அழகு தான். நீங்கள் வந்து எந்த சைடு எடுத்தாலுமே அது உங்களுக்கு அழகாக சூட் ஆகும். சரி, இப்போ வாங்க, இது 3 தான் நாம் வந்து சாரியை வந்து பிக் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது 3 நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சாரியில் நீங்கள் கார்ஜியஸாக தெரிவிங்கங்க. ஸோ இந்த 3 சாரியில் எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னோட வந்து ப்ரையாரிட்டி வந்து இந்த ப்ளூக்கு வந்து போகும். செகண்ட் வந்து க்ரீன், தென் வந்து என்னென்னா எல்லோ சூஸ் பண்ணுவேன். ஸோ டார்க் ஸ்கின்க்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே நல்லா இருக்கும். இது பிரைட், அதாவது கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, வாவ், ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் திஸ் ஃபெதர், பிகா ஃபெதர் காம்பினேஷன். ஐயோ, எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது. இந்த சாரியோட ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துடலாம். ஒரு லோ பட்ஜெட் சாரீ தான். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 400 சம்திங் தான் வந்து இருந்தது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அக்வா க்ரீனுக்கு வந்து ஒரு ராயல் ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட். நான் சாரியை வந்து கிராப் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபால் இன் ஜஸ்ட் லவ் வித் திஸ் டிசைன். இந்த பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்கிற டிசைன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரைட். ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து இன்பிட்வீன்ஸ் வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்து இந்த இதில் கிடச்சிருந்தது. உங்களுக்கே தெரியும் அது வந்து எவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் இதுவுமே கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட் சாரீ தான். ஒரு சைடு பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு பார்டர் வந்து குட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப்பை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நம்ம காஸ்ட்லியாக நிறைய சாரீஸ் வந்து வாங்குறது உண்டு, பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கி காமிச்ச எல்லா சாரீஸுமே நம்ம அயர்ன் பண்ணாமல் வந்து கட்டவே முடியாது. ஒரு வாட்டி கட்டிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அயர்ன் பண்ணாமல் அதை வியர் பண்ணவே முடியாது. ஸோ அயர்ன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மோடில், அதாவது சில்க் மோடா, காட்டன் மோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயர்ன் பாக்ஸில் வந்து என்னென்னா மோட்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. மறக்காமல் அதை முதல்ல செட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹீட் வந்து அயர்ன் பாக்ஸில் ஜென்ரேட் ஆகும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சாரீஸை வந்து அயர்ன் பண்ணும்போது மேலே நியூஸ் பேப்பர் இல்லாமல் அயர்ன் பண்ணவே கூடாது. தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பார்டரில் அயர்ன் பண்ணாதீங்க. நீங்கள் பார்டரில் எந்த அளவுக்கு வந்து அயர்ன் பண்ணுறீங்களோ அதோட வந்து இட் ஸ்பாயில்ஸ் த ஹோல் சாரீ அப்படின்னு தான். நீங்கள் பாடியில் எவ்வளோ அயர்ன் பண்ணாலும் அது வந்து எதுவுமே ஆகாது. பட் பார்டரில் அயர்ன் பண்ணும்போது அதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ்ங்கிறது தெரியும். உங்களுக்கு இந்த இதில் பார்த்தாலே தெரியும். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் எலாபரேட் ஆகி இருக்கும். ஸோ பார்டரில் அயர்ன் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணினா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தான் வந்து அயர்ன் பண்ணணும்.
அதனால தான் வந்து லெஸ் ஹீட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ மேலே அவ்வளவா வந்து என்னென்னா ஒரு மாதிரி ஷேடு எலாப்ரேட் ஆகி போகாமங்கிறது தடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்டரில் அயர்ன் பண்ணுறத அவாய்டே பண்ணிடுங்க. கசங்கினா மட்டும் அந்த இடத்துல மட்டும் பண்ணுங்க. ஆனால் பாடியில் நம்ம எவ்வளோ அயர்ன் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. இதுதான் வந்து நான் சொல்ல வந்த டிப் வந்து. ஆஸ் அ கேர்ள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு ப்ளூ ப்ளவுஸ் வந்து இல்லாமல் வந்து இருக்காது. கண்டிப்பாக வந்து ப்ளூங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த சாரீக்கு நீங்கள் ப்ளூவோட மேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்து பிளெண்ட் ஆகி வருங்க. இந்த அழகான சாரியை ஸ்பாயில் பண்ணும் விதமாக தான் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பாம்பாம்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் வைங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். பட் அந்த கலர் அவைலபிளாக இல்லையோ என்னன்னு தெரியல. அவங்க செல்ஃப் கலர்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ப்ளவுசஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பொம்பம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். செல்ஃப் கலரில் போடும்போது அது எலிவேட்டிவாக தெரியாது. வச்சும் வைக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் டூ இட் தட் ஒன். ஃபஸ்ட்டு நாம் இந்த ராயலான சாரியோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். பீகாக்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் இப்படி பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருந்தா விடுவோமா? அதனால தாங்க இந்த சாரியும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு சீ க்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அக்வா க்ரீன் கலர். அதுக்கு எஸ் இதுதான் வந்து எக்ஸாக்ட் கலர். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்ல ராயல் ப்ளூவில் சில்வர் பார்டரில் பீகாக் டிசைன். இது வந்து கொஞ்சம் கண்டினியூஸ் பீகாக் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். என்னோடய மோஸ்ட் ஃபேவரைட் சாரீ. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து அபோவ் 650 தான் கண்டிப்பாக. இதுதான் இந்த சாரியோட பல்லு டிசைன். பீகாக்னா சும்மாவாங்க, அது எவ்வளோ அழகாக அந்த ஃபெதர் டிசைனை வந்து இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து தேடி தேடி ரொம்ப ப்ரெஷியஸாக வந்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹேபிட் உண்டு. கட்டுறமோ இல்லையோ சாரியை வந்து ப்ரெஷியஸாக வந்து பீரோவில் வைக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து சாரீஸை வந்து ப்ரெஷியஸாக வைக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பியூட்டிஃபுல் சாரீக்கு நான் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரெண்டியான ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பேக் நெக்கில் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக லேஸ் ஒர்க் கொடுத்து வச்சுருப்பேன். வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்க கொடுத்துருக்க அந்த லேஸ் ஒர்க்லையே இந்த மாதிரி நெட் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். போட்லி பட்டன்ஸ் அங்கங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. லீன் பீப்புளுக்கு இது ரொம்ப அழகாக செட் ஆகும் இந்த டிசைன். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டை மட்டும் வந்து கீப்பப் பண்ணிக்கணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த நெட்டோட டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி இல்லாமல் கீழே வந்து இறக்கி வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி கழுத்து வந்து ஒட்டி வராமல் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த கட்டுங்கிறது கொஞ்சம் கீழே வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். கீழே கொஞ்சம் நெக் டிசைனுமே கொஞ்சம் இறக்கிக்கோங்க. நான் வந்து மேலே தள்ளி தான் போடுவேன். எப்போவுமே வந்து லோ நெக் போட்டு பழக்கம் இல்லை, டீப் நெக்குமே போட மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வந்துருச்சோ அப்படின்னு தோணிச்சு. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதை ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஸ்லீவ் டிசைன்ஸுக்கு வண்டர்ஃபுல்லான ஃபுல் டிசைன்ஸ் வந்து வச்சுருந்தேங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதோட ரெஃபரன்ஸ் பிக்சருமே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பர் டிசைன் அப்படி தானேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட சாரீஸ்க்குமே. இந்த கலர் காம்பினேஷனில் சாரீ இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பீக் ட்ரெண்டில் இருந்த கலர் ஃப்ளாரசன்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொல்லணும்னா பொன்வண்டு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரியை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன காமெடி தான் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷூஸை வந்து அவங்க அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு ஷூஸை வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த பால் பச்சை கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷூஸ் போடுறது, இல்லை ஆரஞ்சு கலர் ஷூஸ் வந்து போடுறது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைட்டாக வந்து இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து தனியாக நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிவிங்க இந்த கலர் வந்து. ஸோ அதுக்கு ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேர்கிட்ட இந்த சாரீ இருக்கும். மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர்கிட்ட இந்த சாரீ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம்.
ஃப்ளோரசன்ட் க்ரீன் கலருங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஷைனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகான ஒரு கலர். ஒரு சைடு பார்டரில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பார்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு பார்டர் வந்து குட்டி பார்டர் ஒர்க் வந்து மாதிரி இருக்கும். இதை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சாரீ வந்து ஆக்சுவலி வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அப்போ நான் வாங்கும்போது ஒரு 650 சம்திங் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 550க்கு நல்ல குவாலிட்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அழகான ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பேக் நெக்கில் வந்து கான்ட்ராஸ்டான ஒரு லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துட்டு கீழே ஸ்லீவ் பேட்டர்ன் வரும்போது ட்ரெடிஷ்னல் பப் டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஏன் அப்படின்னா, நிறைய வந்து ஏன் வந்து ட்ரெண்டி கலெக்ஷன்ஸுக்கு போகாமல் இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் ப்ளவுஸ் வந்து போகிறீங்க அப்படின்னு. இப்போல்லாம் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும் காஸ்ட் வந்து ஒரு 350 இல்லை 400 ரீச் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுற டிசைன் வந்து நம்மளை எலிகண்ட்டாக காட்டணும். ப்ளஸ் வந்து என்னென்னா லாங் லாஸ்டிங்காக வரணும். நான் ட்ரெண்டியாக ஏதாவது ஒரு பீடு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் என்னால் போட்டு போக முடியாது. லாங் லாஸ்டிங்காகவும் வராது. ஸோ பேட்டர்ன் ஒர்க் வந்து நான் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை லைஃப் லாங் என்னால் கேரி பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி டிசைன்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அகைன் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுவுமே அகைன் ஒரு எலாச்சி க்ரீன் வித் ஸ்கை ப்ளூ போர்டர். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கலர் காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் ப்ரெஷியஸாக வைக்கக்கூடிய கலர். கீழே வந்து டசல்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. சாரியோட பார்டரில் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கும். இந்த 2 சாரிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து ஒரு 550 600 சம்திங் நான் வாங்கினேன். அது 615 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து என்னென்னா கொஞ்சம் லைட் வெயிட் கொஞ்சம் நரன்னு இருந்த மாதிரி இருக்கும். இது மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. பட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போர்வ மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் ஹெவி வெயிட்டுன்னே சொல்லலாம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் அந்த 2 சாரிக்கும். அடுத்தது வந்து என்னென்னா இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரியான குட்டி பார்டர் ஒர்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அழகான சாரிக்கு நான் வந்து என்னென்னா ப்ளவுஸ் டிசைன் இந்த மாதிரி பின்னாடி பேக் சைடு வந்து சும்மா அந்த சில்க் சாரியிலேருந்து அந்த பார்டரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. காம்ப்ளிமெண்ட்ஸுமே நிறைய வந்தது. சிம்பிளாக இருந்தால் நீங்களே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லீவை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒர்க் தான் கொடுத்துருக்குறேன். பப் ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லீனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருக்கும். எப்போவும் சாரியும் ப்ளவுஸும் மோனோ கலராக வந்து சூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்க்கு நீங்கள் போகும்போது ரொம்ப அழகாக அந்த சாரியோட லுக் வந்து தெரியும். அதுவும் இதே மாதிரி பனாரசி சில்க் சாரீஸ்ன்னு வரும்போது அதோட லுக் என்ஹான்சிவாக தெரியணும்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்க்கு போகலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆரி ஒர்க்கோட தான் பேர் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரொக்கேட் ப்ளவுஸை வந்து எடுத்து மேட்ச் பண்ணினா கூட ரொம்ப அழகாக தெரியுவீங்க. இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்தாச்சு. I have shown more than 15 sarees in this video. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சாரீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸில் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என்னோடய டேஸ்ட் உங்களோட மிங்கிள் ஆகிருக்கா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை எவ்வளோ பேருக்கு இந்த சாரீ எந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து ரிவ்யூ ஒர்க் கொடுக்கும்போது அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விச் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் சாரீ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய சாரியும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி வீடியோலேயே நிறைய சொல்லியிருப்பேன். இந்த சாரியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து என்னென்னா என்ன பாடி டைப்புக்கு எப்படி சாரீ செலக்ட் பண்ணுறது, எல்லா டிப்ஸுமே ஷேர் பண்ணியிருப்பேன். இது எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். பாய்.